வெல்கம் கைஸ். வெற்றிகள் ஜிம் காவலர் மற்றும் ராணுவ பற்றியும் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெப்சைட்டில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றியும் இப்போ வந்து டியூனியூஸ் வெப்சைட்லேருந்து எஸ்ஐலேருந்து இவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மையான தகவலாக எவ்வளோ வேகன்சி ரிலீஸ் ஆகும் அதை பற்றி நம்ம விவரத்தை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வெப்சைட்டில் என்ன அப்டேட் வந்திருக்கு நியூ அப்படின்னா, 2023 எழுதின எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கான ஓவரால் வந்துச்சு. அது திரும்பி மறு ஆய்வு செய்யக்கூடியான ப்ராசஸாக திரும்பி நடந்தது. திரும்பி ஒரு வாட்டி இப்போ என்ன பண்ணுறாங்க, மறு ஆய்வு செஞ்சு வெளியே விடுறாங்க. 2ஆம் தேதி ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பி 7ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க, 2ஆம் தேதி ரிசல்ட் இருக்கிற முழு காரணங்களை கோர்ட்டில் வந்து சமர்ப்பிப்பாங்க. ஓகேவா? இந்த விஷயங்கள்லாம் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற அப்டேட் அதுதான். வெப்சைட்டில் வேறு எதுவும் இல்லை. 2024க்கான புதுசாக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. இன்னும் இருக்கிற இந்த ஓரிரு நாட்கள் சில நாட்கள் எதுவும் வராது. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த இந்த எஸ்ஐக்கான ஓவரால் வரதுக்கான வெப்சைட் தான் மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ அதுதான் இருக்குது. இப்போ அதை பார்க்குறோம். இப்போ ஆர்டிஐயில் ஒரு தகவல் அறிய உரிமை சட்டத்தில் போட்டு எடுத்திருக்காங்க. இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து எஸ்ஐ தமிழ்நாடு உதவி ஆய்வாளரில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம கவர்மெண்ட் சைட் யூனியன் சர்வீஸ் சைட்லேருந்து இது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, உதவி ஆய்வாளர் மொத்தம் தாலுக்கில் எவ்வளோ காலி பண்ணிருந்தோம், 1453 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஆரில் 649 பணியிடங்களும், டிஎஸ்பியில் 117 இடங்களும் இருக்குது. மொத்தம் சேர்த்தா எவ்வளோ 2219 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவி சர்வீஸ் சைட்லேருந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து 2024 வேகன்சி எடுக்கல, 2025 கண்டிப்பாக வேகன்சி எடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ எவ்வளோ வேகன்சி எடுப்பாங்க, இவ்வளோ வேகன்சி இருக்குது, பட் எவ்வளோ வேகன்சி எடுப்பாங்க, நம்ம வேலைக்கு போகிறதுக்கான அறிகுறிகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிக்கிறவங்களுக்கு மத்தியில் என்ன பண்ண நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அது ஒரு 2000 வேகன்சி எடுத்துருவாங்களோ, 2000 வேகன்சி எளிமையாக இருக்கும், நம்மளும் வேலைக்கு போயிடலாமல் எண்ணுவாங்க. சில எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஒரு கேள்வியாக இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 2219 எஸ்சி முழுமையான வேகன்சி. ஓகேங்களா? அவங்க இவ்வளோ பேருக்கு இவ்வளோ எஸ்ஐ இருக்கட்டும், இவ்வளோ பிசி, இவ்வளோ கான்ஸ்டபிள் இருக்காங்க, இவ்வளோ கான்ஸ்டபிள் இருக்காங்க, ஹையர் பொசிஷனில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கு இவ்வளோ எஸ்ஐ நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணால் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2019 மொத்தமாகவே. ஓகேங்களா? சப்போஸ் இந்த வருஷம் உங்களுக்கு 2219 எடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்போ அடுத்த வருடம் அதுக்கு அடுத்த வருடம் எடுக்கும்போது அப்படின்னு பார்த்தா 0ல் இருக்கும், அப்படின்னு பார்த்தா 0ல் இருக்காது. அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரிட்டையர் ஆகிருப்பாங்க சில பேர். அப்போ 100கணக்கானதெல்லாம் வேகன்சி வர ஆரம்பிக்கும். ஓகே, எப்பவுமே என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ரெக்ரூட் பண்ணுறது அந்த ஓரளவு சேஃப்டியானதை வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து 2219 வேகன்சியை இப்போ வந்து ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க, ஹெட் கான்ஸ்டபிளாக இருப்பாங்க. ஓகேவா? ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்குங்க என்ன பண்ணுவாங்க, இப்போது சப் இன்ஸ்பெக்டராக கொஞ்சம் பதவி உயர்வு கிடைக்கணும். இப்போ அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு போனால் கூட பாதி நீ வந்து கொஞ்சம் வைக்கட்டும், மீதி கொஞ்சம் வந்து உயர் பதவிக்கு போட்டோம். அப்படி இல்லைன்னா மீதி பதவி இல்லைன்னா கண்டிப்பாக 2219 வேகன்சியில் 1000 வேகன்சி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் 1000ன்றது எஸ்ஐலாம் மிகப்பெரிய ஒரு வேகன்சி தான். எஸ்ஐயில் 400 வந்திருக்கு, 500 வந்து 600 வந்திருக்கு, 900லாம் வந்திருக்கு. ஓகேங்களா? 1000ன்றது எஸ்ஐயில் மிகப்பெரிய ஒரு வேகன்சி தான். அந்த வேகன்சி கட்டாயம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியிலிருந்து பொதுவான விளக்கமாக இதுதான் இருக்கும். ஓகேங்களா? 1000 வேகன்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, 1000க்கு மேலே. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1000 வேகன்சின்றது எஸ்ஐயில் ரொம்ப பெரிய விஷயம். அப்போ என்ன பண்ணணும், எஸ்ஐ நீ பயங்கரமாக சூப்பராக படித்து தயாராக ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போத்துலேருந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ரொம்ப நாள், இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகாமல் என்ன பண்ண, திரும்பியும் கண்டினியூட்டியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப சூப்பராக படித்து வர எஸ்ஐயில் நீ என்ன பண்ணிடணும், வேலை வாங்கிடணும். ஓகேங்களா? படிப்பு தான் மெயினு. இப்போ நீ படித்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கு ஃபிசிக்கல் ரொம்ப எளிமை தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தரம் பாருங்க, போலீஸுக்கு நீ என்ன படிக்கிறியோ அதை படிக்க போகிறதில்ல, எஸ்ஐக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக படிக்க போகிற தரம். ஆனால் ஃபிசிக்கல் போலீஸுக்கு என்ன பண்ணுறியோ அதே ஃபிசிக்கல் தான் நீ பண்ண போகிற. ஓகேங்களா? இப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோ. நல்லா படிக்கிறவங்க இருப்பேன். ஐயோ, அவன் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் படிச்சு தான் ஆகணும். எஸ்ஐக்கு நல்லா படித்து கிளியர் பண்ணிட்டு 2025 என்ன பண்ணணும், எஸ்ஐயாக ஆயிடணும். ஓகேங்களா? அதுக்கான முயற்சி எடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐக்கு இப்போ கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், இப்போ கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் படிக்கிறதுக்கான சிலபஸ் எல்லாமே போடுவாங்க. இப்போ கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சிறப்பாக வந்து எக்ஸ்பேஸ் எல்லாம் போட்டுருவோம். இப்போ எஸ்ஐக்கு ஹெட்டிங் வைஸ், டாபிக் வைஸ் என்னென்ன போடணும், லைன் பை லைனாக இல்லை எல்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐகான் கிளிக் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. தேங்க்யூ.